எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீசஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல வந்து கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி பத்தி பேசணும். இது வந்து எப்படின்னா பர்டிகுலர்லி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. மெடிக்கல் யூனிவர்சிட்டினா இங்க வந்து வெறும் மெடிசன் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். இப்போ ஃபெடரல் யூனிவர்சிட்டியில மற்ற இன்ஜினியரிங் எல்லா கோர்ஸும் இருக்கும். அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னன்னா இதுதான் பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ். நான் எல்லா வீடியோவில் இதுதான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி, அது எவ்வளோ தூரம் இந்தியாவில் இருந்து போனோம்னா எப்படி உங்கள் கனெக்டிவிட்டி, WHO ரெகக்னேஷனா, ஃபீஸ் எப்படி, பட்ஜெட் எப்படி, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ இருந்து போகிறாங்க, ஸோ அதை தவிர இது ரியலி ரெக்கமெண்டடா இல்லை வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுமா, ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் குவரியோ எல்லாமே இதில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி. இது வந்து 200 வருஷத்தோட பழைய யூனிவர்சிட்டிங்க. 1814 இருந்தே இருக்கு. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு ஃபெடரல் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் வந்திருக்கும். கசான்ற இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கும் மாஸ்கோல இருந்து. ஸோ நீங்க எப்படி போவீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெல்லி டு மாஸ்கோ, அப்புறம் மாஸ்கோல இருந்து கசான். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஷ் விண்டர்ல வந்து -30°, 25-30° போகும். இதே இது வந்து சம்மர்லையும் 25-30° டச் பண்ணும் உங்களுக்கு. யூஸ்வலி ஹார்ஷ் விண்டர்ல எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஹீட்டட் சிஸ்டம் இருக்கும். அதனால எப்பயுமே காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இல்லை வெளியில் எங்கேயாவது மாலுக்கு போகிறீங்கனாலும் எல்லா இடத்துலையும் ஹீட்டிங் சிஸ்டம் இருக்கும். உங்களுக்கு எப்போ வந்து குளிர் ஃபீல் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த ஹாஸ்டல்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அந்த ட்ராவல் டைமு, இல்லை நம்ம மோஸ்ட்லி இந்த ட்ராவல் டைமில் தான் வந்து நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஹீட்டிங் சிஸ்டம் இருக்கும். வெளியில் போகும்போது பிள்ளைங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அதுதான். நெக்ஸ்ட் இஸ் உங்களுக்கு ரீச் ஆகுது. நான் சொன்னேன் டெல்லி டு மாஸ்கோ 800 கிலோமீட்டர் உங்களுக்கு தூரம் இருக்கனால யூஸ்வலி பிள்ளைங்க வந்து ஃப்ளைட்ஸில் தான் போவாங்க. அதே மாதிரி பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து எப்படின்னா நியர் டு 13 lakhs பாப்புலேஷன் இருக்கும். ஸோ சிட்டி வைஸ் இட்ஸ் நல்லா கொஞ்சம் பாப்புலர் சிட்டி. ஸோ உங்களுக்கு பேஷண்ட் இன்ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருக்குது. அண்ட் பர்டிகுலர்லி இப்போ கசானை பற்றி பார்க்கணுன்னா நியர் டு 18 ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஹவுஸ் ஹாஸ்பிட்டலே அது வந்து அசோசியேட்டட். கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டியும் கசான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் ரெண்டுமே வந்து சேம் ஹாஸ்பிட்டல்ஸில் ஷேர் பண்ணுவாங்க. நியர் டு 860+ பெடட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் உங்களுக்கு. ரெகக்னேஷன், ஸோ இட்ஸ் WHO ரெகக்னைஸ்டு வேர்ல்டு வைடு. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து யூ கேன் ப்ராக்டிஸ். அதாவது நீங்கள் யூஎஸ்எம்ல கொடுத்து USA மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூஎஸ்ஏல போய் பண்ணணும், இல்லை பிளாப் கொடுத்து நீங்கள் யூகேல பண்ணணும், இந்த மாதிரி வேற எங்கே AMC கொடுக்குறீங்க, ஸோ எங்கேனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ NMC ரெகக்னைஸ்டு, ECFMG ரெகக்னைஸ்டு, கம்ப்ளீட்டாக இட்ஸ் தேர். அண்ட் இட் இஸ் ரொம்ப ஓல்டு யூனிவர்சிட்டிங்க. இங்கிலீஷ் மீடியம், கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியம். இன்ஃபேக்ட் சிமிலர் டு கசான் ஃபெடரல், இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. ஸோ ஃபேக்கல்டிஸும் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் குட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்லிங் த இந்தியன் கிட்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டிஸ் நல்லாவே இருக்கும். இவங்களோட அகடமிக்ஸ் வந்து ரியலி ஸ்ட்ராங் ஆக்சுவலாக. ஸோ எதனாலன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி ரேங்கே பாருங்க 15 to 18 தான் யூஸ்வலாக எவ்ரி இயர் மாறிக்கிட்டு இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். ஸோ 15 to 18 தான் இருக்கும். இட்ஸ் ரியலி குட் யூனிவர்சிட்டி. ஓவரால் வேர்ல்ட் ரேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா 350. அதாவது இவங்க எப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நல்லா படிக்கிறது, அதனால இவங்க ஃபில்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாகவே உங்களுக்கு கசான் ஃபெடரலாக ரொம்ப ஃபில்ட்ரேஷன் இருக்கும். அங்கே வெறும் 60 சீட்டு, இந்த வருஷம் மேபி 90 சீட்ஸ் ஆயிரும். ஆனால் கசான் ஸ்டேட்ல கொஞ்சம் அதை விட பெட்டராக இருக்கும், ஈஸியாக. ஆனால் இங்கேயுமே உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் இருக்கும். வெறும் 120 சீட்டுக்கு மட்டும்தான் இங்கே வந்து காம்படிஷன் இருக்கும். ஸோ பிள்ளைங்க வந்து 1000 அப்ளிகேஷனாவது வரும். எங்கள் டீம் எப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸோட கைடன்ஸ் கொடுப்போம், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தென் யூ கேன் கோ ஹெட் வித் தட் ப்ராசஸ். அடுத்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் நியர் டு 13 lakhs ப்ளஸ் உங்களுக்கு வந்து பாப்புலேஷனும் இருக்குது. ஸோ அதனால பேஷண்ட் ஃப்ளோவும் நல்லா இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா 18+ ஹாஸ்பிட்டல்ஸ் பீன் அசோசியேட்டட். ஸோ 860+ பெடட் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்குது. என்னைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்ததில்லை எங்களுக்கு வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லா இல்லைன்னு. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி வித் வண்டர்ஃபுல் ஃபெசிலிட்டிஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் more than 1000+ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு.
ஓகே. எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ நான் வந்து நீங்க எந்த வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட யூ வில் பி ஏபிள் டு சி 50% ஆர் அபவ். 50%னாலுமே நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பிள்ளைங்க அந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு 2 தடவை எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் வருது. ஸோ பிள்ளைங்க செகண்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடுவாங்க. எதனால இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா கசானோ ஃபெடரல் ஆகிய இருக்கட்டும் இல்ல கசான் ஸ்டேட்ல எப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாவே வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸிலி தே யூஸ் டு கிளியர் த எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அதாவது 2026ஓட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வருஷம் பார்த்தீங்கன்னாவே ஒரு 10% உங்களுக்கு ஹைக் தான் வரும். ஸோ இன்னைக்கு வந்து கசான் ஃபெடரலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நியர் டு 50,000 ரூபல் வித்தியாசம் இருக்கு. ஸோ 6 லேக் ரூபல்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர் டு 36 லேக்ஸ் உங்க ஒரு பட்ஜெட்ல வர்றீங்க. அதர் தேன் தட் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும், உங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் ஒரு 10,000, அது ஒரு 18,000 போடுறோம். நம்ம 6 வருஷத்துக்கு அதையும் கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதர் தேன் தட் லிவிங் எக்ஸ்பென்ஸ், நான் எந்த காலேஜ் சொன்னீங்கனாலும் 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு லிவிங் எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க போயிட்டு வருஷம் இங்கே வந்துட்டு போகிறது, உங்களுக்கு அங்கே வேற ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 லட்சம் போட்டோம்னா நமக்கு ஓவரால் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா நியர் டு 48 to 50 lakhs பட்ஜெட் இருந்ததுன்னா then definitely you can consider this college. It is highly recommended college. இப்போ ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பிரைவேட் ஹாஸ்டலும் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்டலும் இருக்கு. அது அவைலபிலிட்டி பொறுத்து கிடைக்கும். ஆனால் பொதுவாக வந்து எப்படியாவது கவர்மெண்ட் ஹாஸ்டல் கிடைச்சிடும். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியாக இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அங்கே கொடுக்குறாங்க. அதே இது பிரைவேட் ஹாஸ்டல் ஆப்ஷனும் இருக்கு விச் யூ கேன் கன்சிடர். அது வந்து ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே எதுவும் மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வெறும் ப்ரைவேட் ஹாஸ்டலில் தான் எடுக்கணும், அந்த மாதிரி எந்த மேண்டேட்ரி இதுவும் கிடையாது. நிறையா காலேஜஸில் அது உங்களுக்கு இருக்கும். செகண்ட் திங் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மெஸ் இல்லை. என்டையர் கசான்லேயே வந்து இந்தியன் மெஸ் இல்லை. பட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க அங்க போய் சாப்பிடனாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி செல்ஃப் குக் ஆப்ஷன் எப்பயுமே இருக்கும். செல்ஃப் குக்னு பொதுவாக ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் டு $600-700 நீங்க வந்து மந்த்லி வந்து கன்சிடர் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வெஜிடேரியன் ஃபுட் இஸ் குவைட் காஸ்ட்லியர் தேன் த நான்வெஜ். உங்களுக்கு அதை பொறுத்து கிளைமேட் வைஸும் கொஞ்சம் மாறும். நெக்ஸ்ட் இஸ் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். இதுல கிடைச்சாலுமே ரியலி குட், ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸும் கம்மி. இதை விட கொஞ்சம் பட்ஜெட் நம்மளால கூட அஃபோர்ட் பண்ண முடியும்னா தென் யூ கேன் கன்சிடர் கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி. ஃபெடரல்லையே நீங்க எல்லாம் பார்க்கணும்னா கம் பட்ஜெட்ல இருந்தீங்கன்னா யூ கேன் கன்சிடர் இமானுவல் காண்ட், கிரிமியா இருக்கு ஃபெடரல். அண்ட் இப்போ வந்து இன்னும் 2-3 யூனிவர்சிட்டி இந்த வருஷத்துல இருந்து ஃபெடரல் யூனிவர்சிட்டிக்கு அப்ரூவல் வந்திருக்கு விச் யூ கேன் கன்சிடர். அதர் தேன் தட் ஃபெஃபு ஃபார் ஈஸ்டர்ன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கும். இதை விட கொஞ்சம் தூரம் உங்களுக்கு மாஸ்கோல இருந்து இட் இஸ் லைக் டோட்டலி நியர் டு 12 hours உங்களுக்கு ஜேர்னி ஃப்ளைட்லேயே ஆகும், அந்த அளவுக்கு தூரமான இது. ஸோ அதை நீங்க ஆனால் கன்சிடர் பண்ணலாம். இட் ஹேஸ் அ குட் ரிசர்ச் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபெடரல் யூனிவர்சிட்டி. இந்த பட்ஜெட்ல நீங்க கன்சிடர் பண்ணணும்னா மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நான் வந்து கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற எதுவும் குவெரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இல்லாட்டி நானே உங்களுக்கு வந்து ஃப்ரீ 1-to-1 ஜூம் செஷனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் உங்களுக்கு. அடுத்து நாங்கள் எங்களோட சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாட் ஒன்லி எம்பிபிஎஸ் அப்ராட், நாங்கள் டொமஸ்டிக்கும் பண்ணுறோம், ஓவர்சீஸ் எஜுகேஷன்ஸும் பண்ணுறோம். என்ன கண்ட்ரிஸ் உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. எம்பிபிஎஸ்ல பர்டிகுலராக எடுத்தோம்னா ஓவர்சீஸ் எஜுகேஷன்ல எப்படி வரும்னா உங்களோட ப்ரீ கவுன்சிலிங், அதாவது என்ன காலேஜஸ் எந்த யூனிவர்சிட்டி கன்ஃபியூஷன் இருக்கும், எங்க என்எம்சி ப்ராப்பர் ஃபாலோ பண்றாங்க, எந்த கண்ட்ரி, ஸோ அந்த மாதிரி இதுல ப்ரொஃபைல் ஹெல்பிங் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆன பிறகு உங்களுக்கு 4-5 காலேஜஸ் அப்ளை பண்ணோம்னாலும் உங்களுக்கு ஃபுல்லா டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி தென் தி அப்ளை அப்போஸ்டைல் எல்லா ஒர்க்கும் எங்களோடது, எல்லா டாக்குமெண்டேஷன் ஒர்க் முடியும். தென் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு ட்ராவல் அசிஸ்டன்ஸ் இருக்கட்டும், விசா அசிஸ்டன்ட், எவ்ரி திங் வி வில் பி டேக்கிங் கேர். அண்ட் எம்பிபிஎஸ்னு பார்த்தோம்னா நாட் ஒன்லி 1 இயருங்க, உங்க 6 year ஜேர்னி இஃப் யூ ஆர் கன்சிடரிங் அப்ராட், இல்லை நீங்க நேபாள் போறீங்க, இல்லை அதர் கண்ட்ரீஸ்ல 4.5 years, நம்ம நார்மல் இந்தியாவில் மாதிரியே 5.5 years ஜேர்னி. ஸோ அதை முடிச்சுட்டு நீங்க இங்க வந்து எஃப்எம்ஜி கொடுத்து ஒரு டாக்டர் ஆகிற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். லைக் ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கும், நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அடுத்த வருஷம் எப்போ விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், அந்த ஃபீஸ் பே பண்றது, வி புட் ஆல் த ரிமைண்டர்ஸ் அண்ட் வி கைட் யூ அண்ட் அசிஸ்ட் யூ ஃபார் ஆல் யுவர் எஜுகேஷனல் ஜேர்னி. அண்ட் இதுக்கு வந்து எங்களோட ப்ராசஸிங் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 85,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு. அதில் வந்து ஆல் திஸ் ஃபெசிலிட்டிஸ் எவ்ரி திங் இஸ் பீன் ஆடட் இன் தட்.
அதை தவிர உங்களுக்கு வந்து பர்டிகுலர் யூனிவர்சிட்டி பற்றி எதுவும் வீடியோ பண்ணணுன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க. தேங்க்யூ. அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வந்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.